அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட டே இன் மை லைஃப் vlog தான். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னென்னா, நான் வீட்டிலிருந்து போடக்கூடிய ஃபர்ஸ்ட் vlog தான் இது. இவ்வளோ நாளுமே ஃபுல்லாகவே யூனிவர்சிட்டி வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் vlog. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். ப்ளஸ் என்னென்னா, என்னோட புது ஃபோனில் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோவுமே இதுதான். ஏன்னா என்னோட பழைய ஃபோன் டிஸ்பிளே போயிடுது. ஸோ அதுக்காக உடனே ஐஃபோன் வாங்கிட்டீங்களா சிஸ்டர்ன்றெல்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வாங்கியிருக்கேன். சரி வாங்க நம்ம இனி வீடியோக்குள்ளே போவோம். இவ்வளோ நேரமும் என்னோட மார்னிங் ரொட்டீன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம லெக்சர்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஜூம் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, செகண்ட் இயர் ஃபுல்லாகவுமே ஆன்லைனில் தான் போகுமான்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. எங்களுக்கு செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் 3 மாதம் மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்கு போய் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே ஜூம் லெக்சர்ஸ் தான். எக்ஸாமுக்கு மட்டும் போய் எழுதிட்டு வர மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதமுமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ செகண்ட் இயரில் தந்திருக்கிற ஹாஸ்டல் ஃபேக்கல்ட்டியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் நடந்து போய் வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து லெக்சர்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும், ஃபுல்லாக முடிச்சுட்டு ரூம் வந்துடலாம். ஆனால் மார்னிங் ஒரு லெக்சர்ஸ் போட்டிருப்பாங்க, திரும்பி 1:30க்கு அடுத்த லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ இடையில இருக்கிற டைமில் ஹாஸ்டலுக்கு போகிறியா இல்லை ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறியான்னு சொல்லி சரியான கஷ்டப்பட்டிருந்தோம். ஸோ இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ்னு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ இருந்த இடத்துல இருந்தே லெக்சர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் மிஸ் பண்ணுறோம். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருந்து சுற்றி தெரிஞ்சுட்டு இப்போ திரும்பி இல்லை தனியாக லெக்சர்ஸ் அட்டன் பண்ணக்குள்ளே கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஹாஸ்டலர்ஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இயலும். ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கக்குள்ளேலாம் எப்படா வீட்டை போவோம், அப்பா பார்க்குற எப்போ மட கையால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டை வந்ததுக்கு பிறகு இங்கே அம்மா தர வேலையெல்லாம் செஞ்சு ஏலாமானா எப்படா ஹாஸ்டலுக்கு போவோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங் விளங்கும். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி. ஸோ இனி வாங்க நாம லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுவோம். எனக்கு இன்றைக்கி 8:30க்கு லெக்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸு இங்கிலீஷ், ஒரு 2 hour லெக்சர்ஸ், 2 மணித்தியால் இங்கிலீஷ் படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு எங்களுக்கு கன்வர்சேஷன் படித்து தந்தாங்க, ப்ளஸ் எப்படி லெட்டர் எழுதுறேன்னு படித்து தந்தாங்க. ஒரு குரூப் ஒர்க்கு மேம் தந்தாங்க. ஸோ குரூப்பாக பிரித்து இந்த ஜூம்லேயே குரூப்பாக பிரித்து விட்டுட்டு லெட்டர் ஒன்று எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லாகவுமே ஃபார்மெட்டாக எழுதிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நான் லெக்சர்ஸை விட்டு லீவ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இனி 10:30 இருந்து 12:30 வரைக்கும் ஃபுல்லாகவுமே பிரேக் டைம் தான்.
அல்ஹம்துலில்லாஹ்னு ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி பிரேக் டைமில் கொஞ்சம் கூலாக ஐஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் எல்லாம் குடித்தேன். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு மேலே தான் சூரியன் இருக்குது போல். ஸோ அப்படி வெயிலாக இருக்குது. எங்களோட ஊர்லலாம் இருக்கவே இயலாம். வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அவ்வளோ வெக்கையாக இறக்கி தாங்கவே இல்லாமல் இருக்குது. ஸோ ஏதாவது குடிச்சு உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க நீங்களும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு கூலாக ஜூஸ் சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். அதுக்கிடையில் 12:30 ஆகிட்டு. ஸோ அடுத்த லெக்சர்ஸுக்கும் ஜாயின் ஆக வேண்டிய டைம் வந்துட்டு. இந்த லெக்சர்ஸ் என்ன லெக்சர்ஸ்னால் சைக்காலஜி. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஆங்ஸைட்டி பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இடையில தேவையான நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து 1 hour லெக்சர்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னா இன்றைக்கு ஒரு எல்லா லெக்சர்ஸுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ முடித்ததுக்கப்புறம் தொழுதுட்டு உமாவுக்கு கொஞ்சம் குக்கிங் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்லா ஃபிட்டாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 4:30 போல் நாங்கள் கிழங்கு வாங்கி சாப்பிட்டோம். ஈஸ்டர்னில் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இந்த ஈவினிங் டைமில் இந்த கிழங்கு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டு இந்த அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வேலை பார்க்க போகிறோம். என்னென்னா சீரியல் பார்க்க போகிறோம். இப்போ வீட்டை சும்மாவே இருந்து அழகே அழகுங்கிற ஒரு சீரியலுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடாவது பார்க்கணும், இல்லாட்டி என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ இது கூடாத பழக்கம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக இதை விடணும். ஸோ நீங்களும் யாராவது இந்த அழகே அழகு சீரியல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இன்ஸ்டா ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.